Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 139 17 மற்றும் 18. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் மிக மிக அதிகம். அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார். நாம் அவருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நம்மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். ஆம், கர்த்தருடைய பார்வையிலே நாம் வெளியேற பெற்றவர்கள்தான். தாவீது ராஜா அதையெல்லாம் தியானித்து விட்டுதான் சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. நாம் எவ்வளவு ஏழையாயிருந்தாலும் சரி, படிப்பறிவு இல்லாதவர்களாயிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை வெளியேற பெற்றவர்களாய் காண்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாய் மதித்திருந்திருப்பார் என்றால் நமக்காக அவ்வளவு தியாகத்தை சிலுவையிலே செய்திருப்பார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அதை குறித்து எழுதும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று குறிப்பிடுகிறார். மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊற்றியிருக்கிறார். இந்த மண்பாண்டத்திலே அந்த மகிமையான பொக்கிஷத்தை நமக்கு வைக்கிறார். உன்னத ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணுவது நமக்கு எத்தனை மேன்மையானது! கர்த்தர் தம்முடைய ஆவியை நமக்கு தந்து நம்மை எவ்வளவாய் கனம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வெளியேற பெற்ற அன்பை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களா? அதிகாலையிலிருந்தே கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களோடு கொண்டு வாருங்கள். தூங்கி எழுந்ததும் முதல் எண்ணம் கர்த்தரை பற்றியதாக இருக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு காலை வந்தனம் என்று சொல்லுங்கள். அன்பு இரட்சகரின் பொன்முகத்தை ஆனந்தமாய் நோக்கி பாருங்கள். அநேகர் விழிக்கும் போது துயரத்தோடு விழிக்கிறார்கள். இந்த நாளில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ, எந்தெந்த கடன்காரர்கள் விரட்டுவார்களோ, என்னென்ன துக்கமான சம்பவங்கள் நிகழுமோ என்று பயத்துடன் கண் விழிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரோடு காலை வேளையை ஆரம்பித்தால் நாள் முழுவதும் தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தாவீது ராஜாவின் அனுபவத்தை பாருங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் என்று தன் அனுபவத்தை எழுதுகிறார். ஒரு நாளை தேவ பிரசன்னத்தோடும் மகிமையோடும் நீங்கள் ஆரம்பித்தால் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நாள் முழுவதிலும் உங்களோடு கூட வரும். அந்த நாள் முடியும் போது உங்கள் உள்ளத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலவியிருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருப்பதை அபியாசப்படுத்துங்கள். ஒரு நாள் மோசே ஜெபித்தார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டார்.
கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு நாள் முழுவதும் வருகிறதினாலே அவ்வப்போது ஆண்டவரோடு பேசுங்கள், அவ்வப்போது ஆண்டவரை துதியுங்கள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவருக்கென்று ஒரு ஆசனத்தை எடுத்து போட்டு கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்கள் அருகிலே நடக்கிறார் என்று உணர்ந்து அவரை துதியுங்கள். இரவில் படுக்க போகும்போது உங்கள் தலையணையின் ஒரு பகுதியை ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆண்டவருடைய மகிமை எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கும். ஒரு நாளின் வெற்றியும் தோல்வியும் அவன் அந்த நாளை எப்படி ஆரம்பிக்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. அதிகாலை வேளையை கர்த்தருக்கென்று கொடுங்கள், அவரை துதித்து பாட நேரம் ஒதுக்குங்கள், வேத வசனங்களை தியானிக்க நேரம் ஒதுக்குங்கள். ஒரு பக்தன் சொன்னார், அதிகாலையில் என் கண்களை திறக்கிறேன், வெளிச்சம் வருகிறது, என் வாயை திறக்கிறேன், கர்த்தருடைய வாக்குதத்தங்கள் வருகிறது, என் இருதயத்தை திறக்கிறேன், இயேசு உள்ளே வருகிறார், என் உள்ளத்தை எல்லாம் தம் மகிமையினால் நிரப்புகிறார் என்றார். காலையிலே எழுந்ததும் கர்த்தரை உங்களுடைய கண்கள் காணும் என்றால் உங்கள் உள்ளம் நன்மையானவைகளை அடையும். உங்கள் ஆத்துமா வெற்றியையும் பரிசுத்தத்தையும் சுதந்தரித்துக் கொள்ளும். அற்புதங்களை செய்கிறவர் உங்களோடு இருக்கிறதினால் நாள் முழுவதும் அற்புதங்களை பெறுவீர்கள். இயேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குதத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை குறித்து எல்லாவற்றையும் மட்டுமல்ல என் நினைவுகளையும் அறிந்திருக்கிறீர். நீரே என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினீர். ஆகவே என்னை குறித்த உம் நினைவுகள் அருமையானவையாய் இருக்கிறது. என் தாயின் கருவில் நான் உருவாக்கப்படும் முன்னரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். என்னை குறித்த உம் நினைவுகள் எனக்கு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் அளிப்பதற்கேற்றவையாய் நன்மைக்குரியவையாய் இருக்கின்றன. என் இருதயத்தை உம்மிடமாய் சாய்த்து உம்முடைய சமூகத்தில் சுகமாய் நான் தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆலோசனைகள் அருமையானவை என்று நான் விசுவாசிக்கிறபடியினால் நீர் எனக்கு நன்மை செய்வதை ஒருபோதும் நிறுத்த மாட்டீர். பிரகாசமான எதிர்காலத்தை எனக்கு அருளுவீர் என்று அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.